அவங்க மிரட்டினதுக்காக நான் ஏதோ குருட்டு தைரியத்துல ஊர் மக்களுக்கு வாக்கு கொடுக்கல. அவங்க கிட்ட சொன்னது என் மனசுல இருந்து சொன்ன வார்த்தை. அப்பா மேல விழுந்த பொய்யான பழிய தகர்த்தெறியறது மட்டும்தான் என் வாழ்க்கையோட பெரிய லட்சியமே. 1 வருஷங்கிறது நான் அவங்க கிட்ட கேட்ட கால அவகாசம். ஆனா அது வரைக்கும்லாம் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. இவங்கெல்லாம் இவ்ளோ தூரம் பேசும்போது எனக்கு ஏதோ என் நெஞ்சில முள்ளு வச்சு குத்துற மாதிரி இருந்துச்சு. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. எவ்வளோ சீக்கிரமா இந்த கடனை அடைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்துல இந்த கடனை அடைக்கணும். அதுக்கான எல்லா உதவியும் எனக்காக பண்ணுவேன்னு நம்புறேன். என் அப்பாவோட ஆன்மா இப்ப வரைக்கும் சாந்தி அடையல. நான் எப்ப இவங்களுக்கு பணத்தை செட்டில் பண்றேனோ அப்பா அவரோட ஆன்மா சாந்தி அடையுங்கிறது என்னோட நம்பிக்கை. மத்த பிரச்சனைக்கெல்லாம் என் அப்பாவை துணைக்கு கூப்பிடுவேன். ஆனா இது அவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதுல நீதான் எனக்கு துணையா இருந்து எங்க அப்பா நிரபராதின்னு ஊர் மக்களுக்கு நிரூபிக்கணும்.